ஸோ யா என்ன பேசிட்டு இருந்தோம்? நல்லா இருக்கு. திங்க் அபௌட் இட் ரைட். எனக்கு வந்துட்டு ஒன்று அந்த டைமில் வந்துட்டு எனக்கு தெரியும் இந்த வீட்டில் போயிட்டு நான் ஏசுவாங்க போகிறேன். மேபி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம். இல்லை எனக்கு ஞாபகம் எமோஷனுமே நீ அதை ரீவிசிட் பண்ணும்போது ஃபீல் பண்ண. தட்ஸ் த ஹார்ட் பார்ட். ஷீ ஸ்ட்ரெயிட் கைஸ். ஓகே எனக்கு ஒரு ஆள் மேலே ஜலசாக ஃபீல் பண்ணி வச்சுக்கோங்க. நடக்குன்னு என்ன தெரியுமா பண்ணுவேன்? அதை நான் பண்ணோன்னே. ஹாய் கைஸ். ஸோ இந்த கொம்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. என் கூட இருக்கிறது யாருன்னா அவங்க பேர் வந்து நிவாஷினி. அண்ட் அவங்கள பற்றி அவங்களே சொல்லுவாங்க. ஹாய் ஐம் நிவாஷினி. ஐம் வீடியோ கிரியேட்டர். நான் யூஸ்வலி வந்துட்டு ரொம்ப ஏக் பண்ணுவேன், காமாடம் பண்ணுவேன், அவ்வளோதான். எப்படி இந்த கொம்போ அமைஞ்சதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நாங்கள் 2 பேருமே வந்துட்டு ஒரே ப்ரைமரி ஸ்கூல் தான் போனோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக ஒரே கிளாஸில் படித்து அப்படி தான் எங்களுக்கு வந்து தெரியும். ஆமாம் யா. ஸோ நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ். நீங்கள் எப்படி இவங்க 2 பேரும் ஒன்றா ஒரே வீடியோ இல்லாத 2க்கும். நிவா, நீ வந்துட்டு கான்டென்ட் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது எது வந்து உன்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு தட் நீ வந்து ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர் ஆகணும் அப்படின்னு? ஆக்சுவலி லைக் ஒரு ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட்னால இந்த இன்சிடென்ட் நடந்தனால நான் அதை செய்வேன் அப்படின்னு இல்லை. என்னோட வீடியோவை யூஸ்வலி வந்துட்டு நிறைய பேர் கேட்பாங்க, உண்மையில இதெல்லாம் நடந்துச்சா? நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கும், உண்மையில இதெல்லாம் நடந்துச்சா இல்லை சும்மா சொல்லுதா அப்படின்னு. என் லைஃபே வந்துட்டு உண்மையில அப்படி தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறையா இன்சிடென்ட் எனக்கு நடக்கிறதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் கேட்பாங்க, உனக்கு மட்டும் எப்படி நடக்குது? அது எனக்கே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஐ அக்செப்டட் இட் லைக் ஓ மேபி things are bound to happen to me like that அப்படின்னு. And whatever I share on the internet it's like just 20% of the things that உனக்கு வீடியோ கிரியேட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி believe me or not, I think I don't know if you know, I was just a private account with like less than 100 followers. எனக்கு அப்படி இருக்க தான் பிடிக்கும். எனக்கு வந்துட்டு என்னோட அக்கௌண்ட் பப்ளிக்காக இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு பிடிக்காது. அண்ட் நான் எப்போதும் அந்த பர்சனாக மட்டும்தான் இருந்திருக்கேன். ப்ரொஃபைல் பிக்சர் வைக்க மாட்டேன். சம்டைம்ஸ் இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் கூட டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடுவேன். ஐவ் ஆல்வேஸ் பின் தட் பர்சன் யூனோ. அண்ட் இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் த like a lot of traumas and all. I was not willing to put myself out there. I went missing. I was going through a lot, and when I finally came back I felt like அது வந்துட்டு ராக் பாட்டம். உண்மையாலே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த கட்டத்தில் I have nothing left to lose அப்படி இருந்துச்சு அந்த இன்சிடென்ட். உண்மையாலே கொஞ்சம் க்ரீடியாக ஒரு ஆசை வந்துச்சு that I want to make more people laugh because I realized that I enjoy making people laugh. ஒருத்தவங்க என்னால் சிரிக்கிறாங்கன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஐ ஆஸ்க் லைக் should I start making videos? And for someone who deactivate her Instagram often to go to a video creator, நான் 3 months time எடுத்துக்கிட்டேன். Okay. To like sit and think. And then I just started posting. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா don't care about anyone, just post. உனக்கு என்ன பேசி போகணுன்னு தோணுதோ போடு அப்படின்னு. இது ஈவன் எனக்குமே நடந்திருக்கு. நான் வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே வந்துட்டு நான் ரொம்ப லோவாக இருந்த ஒரு டைமில் தான். ஸோ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஒரு விஷயத்துலேருந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அதனால தான் கான்டென்ட் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். A lot of people think that some people are really அந்த ப்ரிவிலேஜ்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் circumstances வந்தோடனே தான் அவங்க அப்படி ஆகுறாங்க. நோ, லைக் ஐ திங்க் அ லாட் ஆஃப் பீப்புள் ராக் பாட்டம் ஹிட் பண்ணி எனக்கு எதுவுமே இல்லை இதுக்கு மேலே லூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு இதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு ப்ராப்பரான ட்ரைபாட்டோ இல்லை லைட் எதுவுமே இல்லை. என் வீட்டில் என்னோட ரூமில் வந்துட்டு ஒரு சின்ன பெட் லேம்ப் இருக்கும். அந்த லைட் தட்டி வச்சுட்டு தான் நான் வந்து கண்டென்ட்டே எடுத்தேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணதான் இவ்வளோ தூரம் வந்துருக்கு. நீ அப்படி கூட ஸ்டார்ட் பண்ணல. You didn't even post your face actually. Just aesthetic-ஆ இருக்கும்ல இந்த புக்லாம் பெட்ல நீ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ண. அதுக்கப்புறம் தான் I started seeing like you started posting makeup videos and I was like நல்லா இருக்கு அப்படின்னு. பட் ட்ரஸ்ட் மீ அந்த டைமில் வந்துட்டு எனக்கு கான்ஃபிடென்ஸே கிடையாது. லைக் என்னை வந்து சீரியஸாக ஐ திங்க் 0% கூட இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்டில் இருந்து தான் நான் போஸ்டே பண்ணேன். போய் சொல்ல நிஜமாவே பிகாஸ் உன்னோட வீடியோ நான் ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஐ ரிமெம்பர் திஸ் ஒன் ஸ்பெசிஃபிக் மேக்கப் வீடியோ ஆஃப் யோர்ஸ். நீ ஒரு மாதிரி லைக் க்ரௌன் மாதிரி போட்டிருப்பேன். early stage. I saw that video and I was like wow, like I really felt that அந்த wow factor எனக்கு குடிச்சு தரமா இது மூலமா நான் கான்ஃபிடென்ட்டாக ஆகணும் அப்படின்றதுக்காக போஸ்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு தெரியவே இல்லை தரமா நீ சொல்கிற அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் கான்டென்ட் க்ரியேஷன். அண்ட் அங்கேருந்து ஆக்சுவலி என்னோட க்ரோத் பார்த்தா எனக்கே ரொம்ப உண்மையாகவே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். பிகாஸ் எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குது ஆக்சுவலி. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஜேர்னி வந்துட்டு ரொம்ப பெருசு. ஸோ அது எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் தட். எனக்கு என்ன மைண்ட் செட் தருமா அந்த டைமில் ஐ டோன்ட் கேர் அந்த மைண்ட் செட் தான் இருந்துச்சு. அதனால தான் என்னோட கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு இப்படி இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு எப்படின்னா யார் என்ன சொல்லிட்டா ஐ டோன்ட் கேர். எனக்கு உண்மையிலே அந்த ஐ டோன்ட் கிவ் அ ஷிட் மைண்ட் செட் தான் எனக்கு. வேலிடேஷன் என்னைக்காச்சும் செக் பண்ணியிருக்கேன்? பண்ணியிருக்கேன்.
எனக்கு நான் ப்ரிட்டியாக ஃபீல் பண்ணதில்லை அப்படின்னு ரொம்ப டாக்ஸிக்கான வேஸ்லலாம் வேலிடேஷன் சீக் பண்ணி நான் ஒரு டாக்ஸிக்கான பேட்டர்னில் விழுந்ததை நானே பார்த்துருக்கேன். நானுமே வந்து ஆக்சுவலி இதை பண்ணியிருக்கேன். என்னோட இனிஷியல் ஸ்டேஜஸில் லைக் கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ என்னோட காமெண்ட்ஸ், என்னோட ரிப்ளை, ஸ்டாரிக்கு ரிப்ளை பண்ணுறது, அது எல்லாமே வந்துட்டு எனக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு ஹை கொடுக்கும். இவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் வந்து என்னை அழகாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுவே நான் போஸ்ட் பண்ணி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அது வரலன்னா நான் டக்குன்னு டவுன் ஆயிடுவேன். ஸோ என்னோட செல்ஃப் ஒர்த் வந்துட்டு நான் மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டேன். அந்த பவர் வந்து நான் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். புரியுது. எஸ். இது நடக்கும்போது என்ன ஆனிச்சுன்னா, மென்டலி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சேன். லைக் என்னோட மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் நீ என்னைக்கு உன்னோட செல்ஃப் ஒர்த் அதை வந்து மற்றவங்க கிட்ட கொடுக்குறியோ, மற்றவங்க கிட்ட அந்த பவர் கொடுக்குறியோ, அன்னைக்கே நீ வந்து உன்னோட என்டையர் கண்ட்ரோலையும் இழந்துருவ. ஸோ அது வந்து மற்றவங்க கிட்ட தான் இருக்கும். அது வந்து நமக்கு நல்லதே கிடையாது. நான் இதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் பண்ண விஷயம் என்னென்னா, ஐ வில் வேலிடேட் மை செல்ஃப். நோ மேட்டர் வாட், எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கல. அஃப்கோர்ஸ் நான் அட்வைஸ் கேட்பேன், அண்ட் என்னோட வயசான பீப்புளோட அட்வைஸ் கேட்பேன். பட் சூஸ் பண்ணும்போது அதை நான் மட்டும்தான் பண்ணுவேன். போக 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 அது என்னோட ஹேபிட்டாக மாறினதுக்கப்புறம் இப்போது ஐ டோன்ட் ஜென்யூனா I feel like my growth was a bit fast. correct. கொஞ்சம் சீக்கிரமாக லைக் க்ரோ பண்ண மாதிரி. ஸோ when my views were getting higher, 1-2 வீடியோலாம் அந்த வியூஸ் ஹிட் பண்ணலனா I would start going crazy. உண்மையிலே எனக்கு வந்துட்டு லைக் லைக் அதுக்கப்புறம் வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். எனக்கு முன்னே என்னோட வீடியோலாம் அப்படி தான் இருக்கும். 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு வீடியோ. ஒரு கட்டத்தில் வந்துட்டு I saw myself அது என்னோட மென்டல் ஹெல்த்தை வந்துட்டு எப்படி ரூவன் பண்ணிச்சு அப்படின்னு. ஃப்ரம் someone who enjoyed making videos, ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு என்னை லேபிள் பண்ணி பார்க்க ஆரம்பித்தோன்னே நான் பிடிச்சி செய்கிறதையும் தாண்டி இப்போ எனக்கு ஒரு கமிட்மெண்ட், இது வந்துட்டு எனக்கு வேலிடேஷன் கொடுக்குது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐ நோ லாங்கர் என்ஜாய்ட் டூயிங் இட். எனக்கு வந்துட்டு அது ஒரு டோபமைன் ஹிட் கொடுத்தோன்னே ரொம்ப செல்ஃபிஷாக ரொம்ப க்ரீடியாக எனக்கு இன்னும் கூட வேணும், நான் இன்னும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இட் வாஸ் நோ லாங்கர் சம்திங் தட் நான் ஃப்ளோவில் என்ஜாய் பண்ணி செய்கிறேன் அப்படி ஒரு இது எனக்கு போயிடுச்சு. நான் வந்துட்டு அந்த வேலிடேஷன் சீக் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் ஒரு வீடியோ போடுறேன்னா கவிதா அந்த வியூ செக் பண்ணவே மாட்டேன். நான் வியூ செக் பண்ண மாட்டேன். லைக் இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு வீடியோ போடுறேன், 1 ஹவரில் வந்துட்டு 16K வியூஸ் கிடைக்கிதுன்னா ஐம் வெரி கிரேட்ஃபுல் அப்படின்னு நினச்சிப்பேன். அதே வீடியோ டிக்டாக்ல போட்டுட்டு 1 ஹவரில் வந்துட்டு 300 தான் கிடச்சின்னா ஐ வுட் ஃபீல் ஐம் ஸ்டில் கிரேட்ஃபுல். பிகாஸ் என் மைண்டில் எனக்கு என்ன தெரியுமா இருக்கும், ஐம் கிரேட்ஃபுல் பிகாஸ் ஐ ஸ்டில் ஷோட் அப். என்ன பேசிட்டு இருந்தோம்? நல்லா இருக்கு. நீ எப்போதும் லைக் யூ ஆர் ஒன்லி கோயிங் அப் அண்ட் டு சிட் அண்ட் திங்க் அபவுட் இப்போ நீ அந்த சஃபரா வீடியோலாம் அது சொல்கிறப்ப ஐ ஃபீல் லைக் வாவ், லைக் யூ ஆக்சுவலி ரியலி யூவ் கம் அ வெரி லாங் வே. ஆமாம், பிகாஸ் லைக் ஐ ரிமெம்பர் லைக் அந்த எஸ்தட்டிக்காக நீ போடல எனக்கு இப்போ தான் ஹிட் பண்ணுது. லைக் ஷிட், லைக் she used to post like that அப்படின்னு. you started there, you know. என்ன ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு. ஈவன் லைக் அப்பியரன்ஸ் வைஸ் அண்ட் என்னோட கான்டென்ட் வைஸ் எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் லைக் 360 டிகிரி ஷிஃப்ட் அப்படிதான். ஓகே, நான் இது வந்துட்டு வீடியோக்காக சொல்ல, நீ என் ஃப்ரெண்ட்னால சொல்கிறேன். கவிதாவோட டிசிப்ளின் வந்து லைக் வாவ், அந்த மாதிரி டிசிப்ளின் லைக் எல்லா விதத்துலையும் லைக் உன்னோட மென்டல் ஹெல்த் சரி, லைக் உன்னோட பவுண்ட்ரிஸாக இருக்கட்டும், த வே யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், வாட் யூ ஈட், லைக் உனக்கு ஒரு ருட்டீன் இருக்கும்ல. லைக் ஐ ரியலி லுக் அப் டு தட். டு யூ கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ்? நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன், பட் அது வந்துட்டு நான் டாக்ஸிக் ஆகாமல் நான் பார்த்துப்பேன். ஐ ஃபீல் லைக் ஜெலசி, அதுக்கப்புறம் இந்த கம்பேர் பண்ணுறது வந்துட்டு நார்மலாக நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கூட வரும். இப்போ நம்மளும் இன்னொரு ஆளும் ஒரே லைனில் இருக்காங்க, அவங்க நல்லா செஞ்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வர ஒரு இது தானே. ஆனால் அதை டாக்ஸிக் ஆகாமல் நான் பார்த்துப்பேன். நான் வந்துட்டு அப்சசிவ் ஆக மாட்டேன். I will never wish for their downfall. போட்டு அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். நான் வந்து லைக் உனக்கு அப்படி தோணுதா, how can you make yourself better, அந்த ஒரு மைண்ட் செட்க்கு நான் போயிடுவேன். I feel like ஏன்னா அதுதான் வந்துட்டு எல்லாருக்கும் நல்லது. நான் லேட்டர் ஆன் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, இந்த கம்பேரிசன் எதுவுமே வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து வரல அப்படின்றது. நீ என்னைக்காச்சும் அந்த மாதிரி யோசிச்சிருக்கியா? இல்லை, நான் அப்படி லைக் பிகாஸ் எப்படி ஓகே, நான் என்ன லேர்ன் பண்ணேன்னா, தட் கம்பேரிசன் வந்து எங்கேருந்து வருதுன்னா, ஓகே நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூல், ஓகேவா, நீ வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் வந்து உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம ஸ்கூலில் இருக்கும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்லாம் வந்து நம்ம ரொம்ப க்ளோஸாக இருப்போம். இது நான் சொல்கிறது வந்து ஒரு 7-8 வயசில் சொல்கிறேன், ஓகேவா. இப்போ உனக்கும் எனக்கும் 7 வயசு, நம்ம 2 பேரும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகிறோன்னா
அந்த டைமில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து நம்ம ரொம்ப நல்லா பேசி ஜாலியாக அப்படி தான் இருப்போம். லைக் உன்னோட ஃபேவரட் கலர் என்ன, என்னோட ஃபேவரட் கலர் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம கேட்டு நார்மலாக பேசிகிட்டு இருப்போம். சடனாக வந்து டீச்சர் சொல்கிறாங்க, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு 40 ரேங்கிங் இருக்குது, யார் வந்து இதில் முதல்ல வரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இவ்வளோ நாளாக என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்த உன் கூட நான் கம்பீட் பண்ணோம் டு கெட் த ஃபர்ஸ்ட் ப்ளேஸ், டு கெட் த ஃபர்ஸ்ட் ரேங்க். நீ வளரும் போது கம்பேரிசனோட வளருதில்ல, ஜஸ்ட் தட் நம்மளை சுற்றி இருக்கிற சொசைட்டியாக இருக்கட்டும், நம்ம பேரண்ட்ஸாக இருக்கட்டும். இப்போ என்னோட ஃபேமிலியிலலாம் வந்துட்டு அஃப்கோர்ஸ் லைக் கம்பேரிசன் வந்து எவ்ரிடே நடக்கும். லைக் கிளாஸில் வந்து மார்க்ஸ் குறைவாக எடுத்துட்டேன், அகடமிக் வைஸ் நான் ப்ராப்பராக செய்யலை அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டோட மார்க்ஸ் கேட்குறது, கம்பேர் பண்ணுறது, இதெல்லாமே வந்துட்டு நான் மட்டும் இல்லை, ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் அஸ் லைக் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ஸில் வளர எல்லாருமே வந்து இதை கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம், எங்கள் அம்மா அப்பா முன்ன சொன்னாங்க, கவிதா ஒன்றாவது வருது, ஒன்னாலையா ஒன்றாவது. ஆமாம். ஸோ இது கவிதா எப்போதும் கிளாஸில் வந்துட்டு லைக் முக்காசி டைமில் கவிதா வந்துட்டு ஒன்றாவது வரும். எனக்கு கடுப்பாக இருக்கும் பார்க்கும்போது, ஏன்னா வீட்டில் போய் நாற்று போவாங்க. திங்க் அபவுட் இல்லை ரைட். எனக்கு வந்துட்டு ஒன்று அந்த டைமில் வந்துட்டு ஷிட் அப்படின்னு அந்த ஃபீலிங் வரது வந்துட்டு இட்ஸ் நாட் பிகாஸ் it was not because like எனக்கு அப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியும் that வீட்ல போயிட்டு நான் ஏசுவாங்க போறேன். ஆமா, இதுதான் வந்து நம்ம பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ செய்யற பெரிய மிஸ்டேக்கா நான் பாக்குறேன். ஏன்னா ரேங்கிங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. செகண்ட் திங், அந்த ரேங்கிங்காக நம்மள வந்து மத்தவங்க கூட கம்பேர் பண்றது இல்ல. ஸோ அங்கேருந்து தான் வந்து நமக்கு இந்த கம்பேரிசனே ஸ்டார்ட் ஆகுது. கிட்ஸ் யூனோ, ஸோ கிட்ஸ்லேயே ஐ மீன் சின்ன பிள்ளை இருக்கும்போது அந்த மைண்ட் செட்டை வயர் பண்ணுறது வந்து வளரும் போது அது இப்போ லைக் ஒரு சிலவங்க வந்துட்டு வளரும் போது ரொம்ப செல்ஃப் அவேராக ஆயிடுவாங்க. இந்த மாதிரி இருக்குது, வி ஷுட் ஒர்க் ஆன் திஸ், இனிமேல் இப்படி இருக்கக்கூடாதுன்னு. பட் நிறைய பேருக்கு அப்படி இல்லை. அண்ட் தட்ஸ் நம்ம பிளேம் பண்ண முடியாது அவங்க, ஏன்னா அவங்க அப்படி இல்லை அப்படின்னு. the measures that you took to சரி பண்ண. ஸோ நான் என்னை கம்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ரீசன் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் எதுலலாம் வந்து நான் என்னை கம்பேர் பண்ணுறேன், லெட்ஸ் சே ஓகே நான் வந்து இவங்க என்னோட அழகாக இருக்காங்க அப்படின்னு என்னை கம்பேர் பண்ணுறேன்னா ஏன் நான் அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணணும், என்ன ரீசன், அதுக்கு என்ன ரூட் காஸ், லைக் என்னை வந்து இப்படி திங்க் பண்ண வைக்குது, என்ன ஒரு ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் மேட் மீ திங்க் தட் நான் வந்து அழகாக இல்லைன்னு. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து கோ த்ரூ பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ நானுமே அதை கோ த்ரூ பண்ணியிருக்கேன். அப்போது அந்த இன்சிடென்ட் தான் என்னை இப்படி ஃபீல் பண்ண வைக்குதுன்னா ப்ராப்ளம் வந்து அந்த இன்சிடென்ட், இட்ஸ் நாட் த ஃபீலிங். இப்போ நான் அந்த இன்சிடெண்ட்டை சரி பண்ணணும், அந்த இன்சிடெண்ட் வந்து ஹீல் பண்ணணும். ஸோ ஐ ரீவிசிட் த இன்சிடென்ட், எனக்கு ஏற்ற மாதிரி அதை நான் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ லைக் இந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை ஆக்சுவலி. லெட்ஸ் சே என்னோட டீச்சர்னால வந்து எனக்கு மேபி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம். ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. எனக்கு ஞாபகம் அந்த டைமில் வந்துட்டு உனக்கு மேபி பேச தெரிஞ்சிருக்காது, யோசிக்க தெரிஞ்சிருக்காது, பட் இப்போ உனக்கு அது தெரியும். ஸோ நீ இப்போ போயிட்டு நீ அதை சரி பண்ணும்போது உன்னோட பிலீஃப் சிஸ்டம் மாற ஆரம்பிக்கும். இது வந்து நாட் ஒன்லி ஃபார் ஒன் ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட், இது வந்து லிட்ரலி நீ உன் லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்துக்குமே செய்யலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீ அதை ரீவிசிட் பண்ணும்போது நீ அந்த டைமில் ஃபீல் பண்ண எல்லா இமோஷனுமே நீ அதை ரீவிசிட் பண்ணும்போது ஃபீல் பண்ணுவ. தட்ஸ் த ஹார்ட் பார்ட். சம்டைம்ஸ் ரொம்ப ட்ராமாட்டிக்கான இன்சிடென்ட் யூ டோன்ட் வாண்ட் டு ரீவிசிட், சிட் அண்ட் ஃபீல் இட் அண்ட் கரெக்ட். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நீ வந்து உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, நீ இதை சரி பண்ணுன்னா இந்த வேலை நீ அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு நடந்த ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுக்குமே என்ன ரீசன் அண்ட் அவங்க இப்படி சொல்கிறனால நான் அப்படி ஆயிட்டேனா எல்லாத்தையுமே நான் அனலைஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு என்கிட்ட இருக்கிற முக்கால்வாசி பிலீஃப் வந்து என்கிட்ட இருந்து வந்ததே இல்லை. அப்போ நான் எனக்கான பிலீஃப் கிரியேட் பண்ண ஆரம்பித்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் பெர்ஃபெக்ட். அப்படிதான் என்னை பொறுத்த வரைக்கும் கூட நீ ரொம்ப பியூட்டிஃபுல். She straight guys, straight-ஆ இருக்கு. எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு எப்போதும், whatever you feel okay, பட் நீ ஃபீல் பண்ணுறதை வச்சு அது வந்துட்டு நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அது நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. பிகாஸ் நம்ம வளர்ந்த விதம் மித்தவங்க நம்மள்ட்ட சொன்னது, நம்ம பியர்ஸ் நம்மளை ஷேப் பண்ண விதத்தில் தான் நம்ம வளர்ந்துட்டோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் செட் இருக்கும், ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் ஏதாச்சும் ஒன்று ஃபீல் பண்ணுதுன்னா அது என்ன மாதிரி, அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ஃபீலிங்காக இருந்தாலும் சரி, it's not your fault, you can never control that. But what you say and what உன்னோட actions இருக்குல்ல, that you can control. Yeah, that true. You must control, you know. When I learned that,
a lot of things changed for me. நான் டக்குன்னு பேச மாட்டேன், நான் டிசைட் பண்ண மாட்டேன். I will not react. I will sit and think first properly. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒன்று சொல்லுவேன், ஒன்று ரியாக்ட் பண்ணுவேன், everything. ஒரு சிலவங்க வந்துட்டு லைக் நினைப்பாங்க, ஐயோ லைக் எனக்கு இப்படி ஃபீல் பண்ணுறது நான் கெட்டவங்க. நானே எனக்கே அது ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் தென் நான் ஒன்று மட்டும் தான் சொல்லுவேன், லைக் I'm 24, we are still growing. நம்ம வந்துட்டு கிட்ஸ்லேருந்து ஒரு எப்படி சொல்கிறது, நிறையா இன்சிடென்ட்லாம் கோ த்ரூ பண்ணி தான் நம்ம வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ ஒரு சில விஷயம் வந்து I'll admit like I've been jealous, and I'm not ashamed of it because நான் எதுவும் பண்ணதில்லை. நான் வந்துட்டு ஒருத்தவங்களை வந்து I've never, எனக்கு அந்த இன்டென்ஷன் கூட இருந்ததில்லை. எனக்கு அந்த ஃபீல் பண்ணி இவங்களை பிரிங் டவுன் பண்ணணும், இவங்களை எதை பண்ணாது, எனக்கு அந்த இது வந்தது இல்லை. பிகாஸ் I know that whatever you feel you cannot control. ஓகே, எனக்கு ஒரு ஆள் மேலே ஜெலஸாக ஃபீல் பண்ணி வச்சுக்கோங்க, நான் டக்குன்னு என்ன தெரியுமா பண்ணுவேன்? I'm very grateful for this. I'm really grateful. I have a very, எனக்கு வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி 2 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் போய்ட்டு பேசிடுவேன் அவங்கள்ட்ட அதை பற்றி. ஸோ when I talk about it, I'm letting it out already. And they are very non-judgmental. I tell like, I'm feeling this way towards this person. And I know it's wrong அப்படின்னு. It's like they are my human journal. ஸோ அவங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் சொல்லும் போதே அந்த ஜெலசி அவங்க மேலே அதுக்கப்புறம் இருக்காது. எனக்கு ஜஸ்ட் லைக் நான் அதை லெட் கோ பண்ண மாதிரி ஆயிரும். And I still want them to succeed and go higher, like like reach greater heights. When I say it out, I'm rewiring my thought process that நீ அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது, you should நீ இப்படி தான் திங்க் பண்ணணும்னு. ஸோ when I practice that, எனக்கு ஆட்டோமேட்டிக்கலாக அந்த மைண்ட் செட்டும் வந்துடும். நீ ஆக்சுவலி என்ன பண்ணுறனா, உன்னோட பிரெயினை வந்து ட்ரெயின் பண்ணுற, இந்த வேலை தான் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் பண்ணோன்னே எனக்கு நேச்சுரலாக எனக்கு அதுக்கு மேலே அவங்கள பார்த்தா எனக்கு அந்த ஃபீலிங் வராது. And I started admiring the qualities that I have, because எல்லாருக்கும் அவங்க குவாலிட்டி இருக்கும். So I was thinking like, oh, அவங்களுக்கு இது இருக்குன்னா எனக்கு இது இருக்கு. Whatever you are blessed with, I am blessed with too. Grades கூட பண்ணலாம். Actually scientifically proven. No, really. நான் அந்த புக்கில் ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு கெட்ட ஹேபிட் இருக்கும், லைக் பட் ஐ கேனாட் பிளேம் தட் பிகாஸ் அவங்க வளர்ந்த விதம் லைக் இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஜாமா போட்டு உடைப்பாங்க. நான் வந்து ரொம்ப பாட்டில் அப் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் தான் வளர்ந்துருக்கேன். அண்ட் ஐ நோ இட்ஸ் நாட் குட் ஃபார் மீ பிகாஸ் கவிதா லைக் நான் ரொம்ப பாட்டில் அப் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் தான் வளர்ந்தனால எப்பயாச்சும் ஒரு நாள் அந்த எங்கே வெடிக்கிறப்ப ரொம்ப மோசமாக ரொம்ப மோசமாக இருக்கும். என்னோட ஜேர்னல் மொத்தமாக இருக்கும், எல்லா பேஜும் ஸ்மூத்தாக இருக்கும், அந்த ஒரு பேஜ் மட்டும் கிறுக்கி மோசமாக ரொம்ப அடிபட்டு கிடக்கும். எனக்கு ஏதாச்சும் ரொம்ப கோவமாக இருந்துச்சு, இல்லை எனக்கு கோவம் இருக்கும், பட் என்னால் அதை காமிக்க முடியாது. இல்லை அந்த பர்சன் வந்துட்டு எப்படி சொல்கிறது, எனக்கு தெரியும் அவங்க எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு, பட் நான் அதை போய் அவங்கக்கிட்ட டீல் பண்ண முடியாது. அந்த சிச்சுவேஷனில் நான் இதை தான் பண்ணுவேன். இட்ஸ் நாட் லைக் அந்த பர்சனுக்கு வந்து நான் பேடாக ஒன்று விஷ் பண்ணுறேன், நாட் லைக் தட், ஜஸ்ட் நல்லாவே இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இல்லையா. ஜஸ்ட் ஐ யூஸ் கர்ஸ் வேர்ட்லாம், ஸோ ஜஸ்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணி I'll try to let go of that energy. ஸோ அது வந்து என் பாடி விட்டு போனோன்னே மறுநாள் அவங்கள நான் பார்த்தா கூட எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகாது. எனக்கு அப்படி அஃப்கோர்ஸ் நம்ம மற்றவங்களோட ஆக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் நீ சொன்ன மாதிரி நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றதை கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கான மெத்தட்ஸ் தான் இது எனக்கு. And I think this one will work especially for people who don't really have like very understanding friends. And I think உன் விஷயத்துலையும் சரி என் விஷயத்துலையும் சரி, you have someone who's very understanding for you, and I have very understanding friends. Okay. But I've seen a lot of people who do not have that privilege. We are very blessed to have people like this, but there are many people out there அவங்களுக்கு அந்த they are not blessed in that way, they don't have the privilege. So அவங்களுக்கு வந்து I feel like this method would work for them. And I feel like you should really work on it because நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அது வந்துட்டு hereditary, which means that இப்போ எனக்கு இருக்கிற மைண்ட் செட் கூட இட் ஹஸ் பீன் பாஸ்ட் ஆன் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ் ஓ என்னோட தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், எங்கள் அம்மா பாட்டி இருக்கிற 1-2 பழக்கம் அதே யோசிக்கிற பேட்டர்ன் எனக்கும் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஹெரிடிட்டரி. அதே மாதிரி தான் நம்மளுக்கும் லைக் நாலு பேர் நம்மளுக்கு கிட்ஸ் வரப்போகுதுன்னா chances are very high they are going to think the same way, so you ask yourself, do you want a kid to suffer this way? நமக்கு தெரியும் that அந்த தாட்ஸ் ஓ அந்த விஷயம் வந்து டாக்ஸிக்னு. நம்ம பேரண்ட்ஸ் அதை செய்யும் போது நமக்கு கோவம் வரும், பட் எண்ட் ஆஃப் தி டே நம்மளே அதை செய்வோம். நான் அதை நோட்டீஸ் பண்ணும்போது I was like, oh my god, like இந்த மணி விஷயத்துல I'm like my father, so I was like, oh okay, like இந்த விஷயத்துல நம்ம இவங்க மாதிரி, இந்த விஷயத்துல இவங்க மாதிரின்னு.
அண்ட் ஒன்று ரெண்டு விஷயம் வந்துட்டு எனக்கு தெரியும் அது ரொம்ப டாக்ஸிக்னு. கவிதா நானே ஐ சேஞ்ச், ஐம் ஸோ கிரேட்ஃபுல் ஐ சேஞ்ச் பண்ணிட்டாதா அப்படின்னு. நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் யூ கேனாட் ப்ளேம் them for thinking that because அவங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சு மாத்துறதுக்கு கூட அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ அவங்கள்ட்ட போயிட்டு இப்போ இதெல்லாம் இருக்கு மாத்துங்கன்னு சொன்னாலும் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் ஸோ அன்ஃபேர் ஃபார் மீ டு கோ டெல் தம் உங்க மைண்ட் செட்டை மாத்திக்கோங்க அப்படின்னு. கரெக்ட். இப்போ நீ சோஷியல் மீடியா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உனக்கு வந்து ஹேட்டர்ஸ் வந்திருப்பாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இனிஷியல் ஸ்டேஜ்ல நீ எப்படி ஹேண்டில் பண்ண, இப்போ நீ அதை எப்படி ஹேண்டில் பண்ற? ஆஃப் கோர்ஸ் எனக்குமே வந்து ஹேட் கமெண்ட்ஸ்லாம் வரும். மோஸ்ட்லி நம்மளை ஹேட் பண்றவங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னன்னா, நான் வந்து ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் ஸ்கூல்ல. I think we fail to remember that இப்போ கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன நீ என்ன அட்வைஸ் அட்வைஸ் கொடுப்பேன்? honestly